வெல்கம் டு ஆல். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸில் 10th மேக்ஸில் 2nd சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்ன பார்க்குறோம். யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. சரி, அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சின்ன கிளாஸ்லேயே சில டிவிஷன்ஸ் லாங் டிவிஷன்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 9 2 டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, என்ன கிடைக்கும்? 4 2s are 8, ரிமைண்டர் 1. இதில் பேர் எதை சொல்லுவோம்? இந்த 9ங்கிறது என்னது? டிவைடன்ட். இதுதான் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்லுவோம்? அதை நம்ம டிவைடன்ட். இது என்ன சொல்லுவோம்? எதால் டிவைட் பண்ணுறோம்? 2 டிவைட் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்னது? டிவைசர். மேலே கிடைக்கிறது பேர் என்னது? இதுக்கு பேர் கோஷன்ட். QUOTIENT, கோஷன்ட். மீதி கிடைக்கிறது ரிமைண்டர். சரிங்களா, இப்போ நம்ம போட்ட லாங் டிவிஷனை எப்படி நம்ம கரெக்டான செக் பண்ணுவோம்? நமக்கு இந்த டிவைசரையும் கோஷன்ட் இன்டூ பண்ணுவோம். இன்டூ பண்ணி ரிமைண்டர் ஆட் பண்ணோம்னா இந்த டிவிடெண்ட் வரணும். அப்படி தானே? 2 டிவைட் பண்ணுற 9, எனக்கு 4 வந்திருக்கு, ரிமைண்டர் 1 வந்திருக்கு. எப்படி கரெக்டான செக் பண்ணுறது? 2 × 4 8. 8 கூட ரிமைண்டர் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைச்சிடணும்? இந்த டிவிடெண்ட் கிடைச்சிடணும். நம்ம லாங் டிவிஷனை போடுறது கரெக்டான செக் பண்ணி இப்படி தான் செக் பண்ணுவோம். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க? யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிவிடெண்ட்டை ஏங்கிற லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டிவிடெண்ட் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஏ. டிவைசரை பி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. கோஷன்ட்டு Q, ரிமைண்டரு R. அப்போ என்ன வரும்? நம்ம இந்த டிவைசரையும் கோஷன்ட் இன்டூ பண்ணோம்னா B × Q இன்டூ பண்ணோம்னா கிடைச்சதோட இந்த ரிமைண்டர் ஆட் பண்ணோம்னா டிவிடெண்ட் கிடைக்கணும். அதானே செக் பண்ணுறது. 2 4 இன்டூ பண்ணி 1 ஆட் பண்ண 9 வரணும். அப்போ டிவிடெண்ட்டை ஏன்னு எடுத்துருக்கோமா? ஏ எப்போ கிடைக்கும்? B × Q + R. கரெக்டுங்களா? லாங் டிவிஷனை கரெக்டான செக் பண்ணுறது நம்ம பண்ணுற பார்த்தீங்களா? அதுக்கு தான் அந்த ஃபார்முலா என்னது? யூக்ளிட் டிவிஷன் லெம்மாங்கிறது. A = BQ + R. இதை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. சரிங்களா? ஏங்கிறது என்னது? டிவிடெண்ட். வேர் A = dividend, B = divisor, Q = quotient, R = remainder. சரிங்களா? இதுதான் என்னது? A = BQ + Rங்கிறது தான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. இதில் இந்த AB என்னவா இருக்கலாம்? A, B it belongs to Z. Z என்னது? இன்டீஜர். எனி இன்டீஜர். ப்ளஸில் இருக்கலாம், மைனஸில் இருக்கலாம். A, Bங்கிறது எனி இன்டீஜர். இந்த Q, Rங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா யூனிக் இன்டீஜர். அதானே யூனிக் இன்டீஜரு. எந்த நம்பரை வேணாலும் எந்த நம்பராலும் டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் கிடைக்கிற கோஷன்ட் ரிமைண்டரும் எதை பொறுத்து இருக்கு? நம்ம சூஸ் பண்ணுற டிவைடன்ட் டிவைசரையும் பொறுத்து இருக்குது. எனி நம்பர் வராது. சொல்ற புரிஞ்சுங்களா? அப்போ டிவைடன்ட்டும் டிவைசரும் எனி இன்டிஜராக இருக்கலாம். ஆனால் டிவைட் பண்ணி கிடைக்கிற கோஷன்ட் ரிமைண்டரும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிவைசர் அண்ட் டிவைடன்ட் ரெண்டு டிபெண்ட் பண்ணி இருக்குது. நம்ம என்ன நம்பர் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்க முடிஞ்சு எனி இன்டிஜர்னு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறாங்க? இது பேர் யூனிக் இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முக்கியமான கண்டிஷன் இதில் இந்த ரிமைண்டர் என்னவா இருக்கலாம்? ஆர் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒன்னா 0 அதிகமாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கணும் கம்பல்சரி. ரிமைண்டர் என்னவா இருக்கணும்? கம்பல்சரி பாசிட்டிவாக இருக்கணும். 0 அதிகமாக இருக்கணும். பியை விட கம்மியாக இருக்கணும். சாரி, பிக்கு ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இல்லை. பியை விட கம்மியாக இருக்கணும். அதை மால்லஸ் பின்னு போட்டுக்கணும். ஏன்னா பி என்னவா இருக்கலாம்? எனி இன்டீஜர், நெகட்டிவ்ல கூட இருக்கலாம். -3 டிவைட் பண்ணலாம், -12 டிவைட் பண்ணலாம், -5 டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ரிமைண்டரு
அந்த பிக்கு மாடுலஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மாடுலஸ் ஆஃப் -5 +5 ஆகி போயிடும். மாடுலஸ் ஆஃப் -3 +3. அப்போ இந்த ரிமைண்டரு அந்த 3னா 3 விட கம்மியாக தான் இருக்கணும், 0 அதிகமாக தான் இருந்தாகணும். அதோட அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதை முக்கியமான கண்டிஷன். எதுக்கு? ரிமைண்டருக்கான கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ 11 இருக்குது, நம்ம ஒரு 4 டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? என்ன வரும்? 3 4s are 12 வராது. அப்போ 2 4s are 8, ரிமைண்டர் 3. இதே 12 இருக்குது, 4 டிவைட் பண்ணுறோம். 3 4s are 12, ரிமைண்டர் 0. 13 இருக்குது, 4 டிவைட் பண்ணுறீங்க, என்ன வரும்? 3 4s are 12, ரிமைண்டர் 1. அதே 14 இருக்குது, 4 டிவைட் பண்ணுறீங்க, 3 4s are 12, ரிமைண்டர் 2. 15 இருக்குது, 4 டிவைட் பண்ணுறீங்க, 3 4s are 12, ரிமைண்டர் 3. இப்போ இதை பாருங்களேன், எதாவது டிவைட் பண்ணியிருக்கிறேன், 4 டிவைட் பண்ணியிருக்கிறேன். அப்போ 4 டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் என்ன வருது பாருங்க, 0 வருது, 1 வருது, 2 வருது, 3 வருது. 4 வருமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா 4 வந்தால் கண்டிப்பாக நான் 4 டிவைட் ஆகி போயிடும். நான் சொல்ல புரிஞ்சா? எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பரை விட கம்மியாக தான் என்னவா இருக்கணும், ரிமைண்டர் இருக்கணும். அது கம்மியாக இருக்குன்னா 0 தான் நெகட்டிவ், நெகட்டிவ் வரக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவாக தான் இருக்கணும். எதால் டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பரோட கம்மியாக தான் இருக்கணும், அதுக்கு ஈக்குவலாக இருக்காது. எனக்கு ஈக்குவலாக இருந்து டிவைட் பண்ணிடுவோம். ஒரு வேளை ரிமைண்டர் இங்கே 4 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் 1 4s are 4 போட்டுருவோம் இல்லைங்க. சரிங்களா? எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பருக்கு ஈக்குவலாகவோ அதோட ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அதை விட கம்பல்சரி கம்மியாக தான் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் லெஸ் தேன் பி. ஏன் மாடுலஸ் போட்டிருக்கோம்? நான் -4 டிவைட் பண்ணலாம், -2 டிவைட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ -4 டிவைட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, ரிமைண்டரு 4 கம்மியாக இருக்கணும். -4 நம்ம யோசிக்க தேவையில்லை, மாடுலஸ் ஆஃப் பியை விட கம்மியாக இருக்கணும். சரிங்களா? இதே நான் -6 டிவைட் பண்ணுறேன், அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் என்னவா இருக்கலாம்? 0லிருந்து 5 வரைக்கும் வரலாம். சொல்ல புரிஞ்சா? இப்போ பிங்கிறது -5ன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரிமைண்டர் என்னவா இருக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் பி போட்டால் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ரிமைண்டர் என்ன இருக்கும்? 5 விட கம்மியாக இருந்தாகணும். அப்போ 4லிருந்து, இதுலேருந்து 0 அதிகம். அப்போ 0 1 2 3 4. பி -5 இருந்துச்சுன்னா, டிவைசர் -5 இருந்துச்சுன்னா பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ரிமைண்டர் என்ன நமக்கு? 0 1 2 3 4. சப்போஸ் பிங்கிறது -7 வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ரிமைண்டர்? 0 1 2 3 4 5 6. 7 இருக்காது, ஏன்னா 7 இருந்தால் 7 டிவைட் ஆகிரும். சரிங்களா? இதான் நமக்கு என்னது? ஈக்குவல் டிவிஷன் லெம்மோடைய இன்ட்ரோடக்ஷனு. இதுலேருந்து சம் போக ஆரம்பிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 2.1, we have 34 cakes, each box can hold 5 cakes only. மொத்தம் 34 கேக் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸில் எவ்வளோ கேக் வைக்கிறாங்க? 5 கேக் வச்சு பாக்ஸ் பண்ணுறாங்க. how many boxes we need to pack and how many cakes are unpacked? அப்போ 34 கேக்கை 5 என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறாங்க. அப்போ எத்தனை பாக்ஸ் வரும், எவ்வளோ ரிமைனிங் கேக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? 34 5 டிவைட் பண்ணணும். ஏன்னா 5 கேக்கை தானே பேக் பண்ணுறாங்க. இப்போ 5 டிவைட் பண்ண கிடைக்கணும். 6 5s are 30, ரிமைண்டர் 4. சரிங்களா? அப்போ நம்ம ஈக்குவல் டிவிஷன் லம்மா மாதிரி எடுத்து எழுதணும். எப்படி எடுத்து எழுதலாம்? 34 எதால் டிவைட் பண்ணுறோம்? 5 டிவைட் பண்ணுறோம். என்ன குவாஷன் கிடச்சிருக்கு? 6. ரிமைண்டர் என்ன வந்திருக்குது? 4. இதான் சொன்னோம், ரிமைண்டருங்கிறது எதால் டிவைட் பண்ணுறோமோ அதோட கம்மியாக தான் கம்பல்சரி இருந்தாகும். சரிங்களா? 0 அதிகமாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். எதால் டிவைட் பண்ணி அதோட கம்மியாக தான் இருந்தாகணும். அப்போ 4ங்கிறது 5 கம்மியாக தான் இருக்குது. சரி, ஓகே. இதோட கம்பேர் பண்ண நம்ம A is equal to BQ plus 6. சரி, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? how many box we need? 6 box. ஏன்னா 6 பாக்ஸ் தேவைப்படுது. 5 பிரிக்கும் பொழுது 6 பாக்ஸ் தேவைப்படுது. ரிமைனிங் எவ்வளோ கேக் இருக்குது? 4 கேக் இருக்குது. அப்போ 6 boxes required and 4 cakes unpacked. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.2, ஃபைண்ட் த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் when A divides by B.
இந்த ஃபாலோயிங் கேசஸ் 3 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க. நம்ம கியூவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a is equal to -12, b is equal to 5. நம்மளோட ஜெனரல் ஃபார்ம் ஃபார் தி ஈக்குவல் டிவிஷன் லெம்மா என்னது? a is equal to bq plus r. a என்னது? -12 is equal to b என்னது? 5 into q plus r போட போறோம். சரிங்களா? இங்க பாருங்க, இங்க மைனஸ்ல இருக்குது, நம்ம 5 ஆல டிவைட் பண்றோம். மைனஸ் பை பிளஸ் கோஷன் மைனஸ்ல வரணுங்களா? மைனஸ் பை பிளஸ் ஆன்சர் கிடைக்கும், நமக்கு மைனஸ்ல கிடைக்கணும். இப்போ நம்ம நார்மலாக டிவிஷன் பண்ணுறோன்னா 5 ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம் வரும் சார், எம்ட 2 நினச்சிட்டு இருப்போம். இங்கே நீங்கள் 2 போட்டிங்கன்னா 5 × -2 -10. -10 கூட நீங்கள் -2 போட்டால் தான் -12 வரும். -10 -2 போட்டால் தான் -12க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஆர் என்னவா இருக்கும்? நெகட்டிவ் வர மாதிரி இருக்கும். நம்ம முதல்ல என்ன கண்டிஷன் சொன்னோம்? ஆறுங்கிறது கம்பல்சரி பாசிட்டிவாக தான் இருக்கணும், பியை விட கம்மியாக தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம 2 போடக்கூடாது. என்ன பண்ணணும்? நமக்கு 3. இப்போ செக் பண்ணுங்க, -5 × -3 -15. அப்போ என்ன வரும்? நமக்கு +3 போட்டால் மைனஸ் வந்துருமா? -15 + 3 12. கரெக்டுங்களா? ஆர் வேல்யூ பாருங்க, பாசிட்டிவ் இருக்குது, 5 விட கம்மியாகவும் இருக்குது. சரிங்களா? அப்போ கோஷன்ட் என்னது? q is equal to -3, r is equal to +3. செகண்ட் கேஸ் பாருங்க, a is equal to 17, b is equal to -3. என்ன ஃபார்மெட்டு? a is equal to bq plus r. ஏங்கிறது 17 is equal to bங்கிறது -3 into q plus r. இப்போ q என்னவா இருக்கலாம் நமக்கு? இப்போ நம்ம 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 3s are 15. ரிமைண்டர் 2 இங்கே 5 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம 5 முதல்ல சைன் போட்டிருந்த இடத்துல ஏன் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரணும்? 17 -3 ஆல் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக கோஷன்ட் மைனஸில் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் 3 ஆல் டிவைட் பண்ணும்போது 5 டைம் வரும் சார், ரிமைண்டர் 2 நினச்சிங்கன்னா இங்கே 5 போட்டிங்கன்னா -3 × -5 -3 × -5 15. 15 + 2 ரிமைண்டர் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே 5 போட்டோம்னா -3 × -5 + 15. 15 + 2 17. ரிமைண்டர் ப்ளஸ்லையும் இருக்குது, இதோட கம்மியாக இருக்கணும், மால்லஸ் ஆஃப் பி விட கம்மியாக இருக்கணும். -3க்கு மால்லஸ் போட்டு கிடைக்கும் நமக்கு 3ங்களா? 3 விட கம்மியாக இருக்கணும், கம்மியாக தான் இருக்குது. அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. q is equal to -5, r is equal to 2. தேர்டு கேஸுங்க, a is equal to -19, b is equal to -4. என்ன ஃபார்மெட்டு? a is equal to bq plus r. ஏங்கிறது -19, bங்கிறது -4, q plus ரிமைண்டர். q என்ன வரும்? -19 -4 ஆல் டிவைட் பண்ணுறீங்க, மைனஸ் பை மைனஸ் ப்ளஸில் தான் வரும். அப்போ ப்ளஸ் தான் கோஷன்ட்டு. நம்ம செக் பண்ணி பாருங்களேன், 4 ஆல் டிவைட் பண்ணும்போது 4 4s வரும். 4 4 16 ரிமைண்டர் 3 அனுப்போம். இங்கே 4 போட்டோம்னா 4 × -4 -16. இப்போ -3 போட்டால் தான் 19 வரும். அப்புறம் r மைனஸில் போடக்கூடாது. அப்போ 4 போடாமல் 5 போடுங்க. -4 × 5 -20. -20 கூட +1 போட்டோம்னா -19. ரிமைண்டர் ஆறுங்களா? இதோட கம்மியாக இருக்கணும், மால்லஸ் ஆஃப் பியோட கம்மியாக இருக்கணும். 4க்கு -4க்கு மால்லஸ் போட்டால் +4. 4ஓட கம்மியாக இருக்குது, பாசிட்டிவாகவும் இருக்குது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? q is equal to 5, ரிமைண்டர் is equal to 1. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 2.3. show that the square of an odd integer is in the form of 4q + 1 for some integer q. சரி, ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர். ஒரு ஆட் இன்டீஜர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது? ஒரு ஆட் நம்பருங்கிறது ஈவனோட ஒன்று அதிகமாக இருக்குமா? ஈவன் எப்படி சொல்லலாம்? ஒரு நம்பர் 2 ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது ஈவன் நம்பர். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன், let x be any odd integer. அப்படின்னா x is equal to 2k + 1 போட்டுக்கலாங்களா? ஏன் 2kனா கண்டிப்பாக ஒரு நம்பரை 2 ஆல் மல்டிப்ளை ஈவனாக தான் இருக்கும். ஈவனோட ஒன்று சேர்த்தோம்னா கண்டிப்பாக என்ன இருக்குது? ஆடாக இருக்குமா? 2k + 1 போட்டுக்கலாம், 2k
மைனஸ் ஒன்னும் போடலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஈவன் நம்பரோட ஒன்று என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். இல்லை ஈவன் நம்பரோட ஒன்று கம்மியாக இருக்கும். 2k + 1 போடலாம், 2k - 1 போடலாம். இது எக்ஸ் எடுத்துருக்கிறோம். என்ன சொல்றாங்க, இந்த ஆட் இன்டிஜரோட ஸ்கொயரு இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும் ஃபார் எனி சம் இன்டிஜர் q அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ இதோட ஸ்கொயரை கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2k + 1 ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ் ஸ்கொயர் பண்ண a + g ஹோல் ஸ்கொயருங்களா? என்ன வரும்? a ஸ்கொயர் plus b square plus 2ab 2 into 2k into 1 4k கரெக்டுங்களா? a square plus b square plus 2 into 2k into 1 4k. இந்த 4k square plus 4k பக்கம் எழுதிக்கலாமா? 4k square plus 4k plus 1 இரண்டுலையும் காமனா என்ன இருக்குது? 4k எடுத்துலாங்களா? இரண்டுலையும் காமனா 4k எடுத்துட்டுனா k plus 1 plus 1ங்களா? இப்போ இதை பார்த்து எப்படி தெரியுது? 4 into something plus 1. அப்போ இதை ஈக்குவல் டிவிஷன் லெம்மா ஃபார்மெட் எழுதணும்னா 4 into some number q plus 1. q is an some integer k into k plus 1 where q is equal to k into k plus 1. அது என்ன சொல்லியிருக்கிறாங்க? some integer னு போட்டுக்கிற மாதிரி some integer. அப்ப என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்? எக்ஸுங்கிறது எனி ஆட் இன்டிஜர். ஆட் இன்டிஜரோட ஸ்கொயரு 4q + 1 ஃபார்மெட்டில் இருக்குது. ஷோ தட் ஸ்கொயர் ஆஃப் ஆட் இன்டிஜர் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் 4q + 1. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 2.4. இஃப் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 210 and 55 இஸ் எக்ஸ்பிரஸபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் 55x - 325 ஃபைண்ட் எக்ஸ். இந்த ரெண்டு நம்பருடைய HCF இந்த நம்பராக கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு அப்படி சொல்கிறாங்க. அப்போ HCF கண்டுபிடிக்கணும். நம்ம நார்மலாக லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டு ரொம்ப ஈஸியாக வந்துடும். பட் நம்ம ஈக்குவல் டிவிஷன் நம்மளால பார்க்க போகிறோம் எப்படி HCF கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. இப்போ என்னது, இதில் ஹையஸ்ட் நம்பரை டிவிடெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்மாலஸ்ட் நம்பரை டிவைசராக சூஸ் பண்ணுங்க. இப்போ 210 தான் டிவிடெண்ட்டு, 55 டிவைசர். ஏன்னா ஈக்குவல் டிவிஷன் நம்ம A is equal to PQ + Rங்களா? A என்னது 210, B என்னது 55. அப்போ கோஷன்ட் என்னவா இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 210 55ஆல் டிவைட் பண்ணுறோம். 210 55ஆல் டிவைட் பண்ணால் 4 டைம் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 220 ஆகி போயிடும். அப்போ 4 வராது. இப்போ 3 டைம் போட்டோம்னா 3 5s are 15, ரிமைண்டர் 1 16. எவ்வளோ வரும்? 35 45 ரிமைண்டர். அப்போ கோஷன்ட்டு 3, ரிமைண்டரு 45. இந்த ஃபார்முலா எழுதியாச்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய டிவைசரை டிவிடெண்ட்டாக மாற்றணும், ரிமைண்டரை டிவைசராக மாற்றணும். என்ன பண்ணணும்? இந்த டிவைசரை டிவிடெண்ட்டாக மாற்றிக்கணும், இந்த ரிமைண்டரை டிவைசராக மாற்றிக்கணும். இப்படி 1 by 1 போட்டுட்டே போகணும். எது வரைக்கும் போகணும் அப்படின்னா ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் போகணும். இங்கே ரிமைண்டர் 0 ஆகலை. அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த டிவைசரை டிவிடெண்ட்டாக மாற்றிக்கிட்டு இந்த ரிமைண்டரை டிவைசராக சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ டிவைட் பண்ணுங்க. 55 45 டிவைட் பண்ணுறோம். 1 டைம் வருங்களா? 145s are 45, ரிமைண்டர் 10, ரிமைண்டர் 0 வரல. இப்போ என்ன பண்ணணும்? இந்த டிவைசரை டிவிடெண்ட்டாக மாற்றிக்கணும், ரிமைண்டரை டிவைசராக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ டிவைட் பண்ணுங்க. எத்தனை டைம் நமக்கு? 4 டைம் போட்டால் 40 வருங்களா? 4 10s are 40, ரிமைண்டர் 5, ரிமைண்டர் 0 வரல. இப்போ மட்டும் என்ன பண்ணணும்? 10 டிவிடெண்ட்டாக மாற்றிக்கிறோம், இந்த ரிமைண்டர் 5 டிவைசராக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எத்தனை டைம் போட முடியும்? 2 டைம் போடலாமா? 2 5s are 10, ரிமைண்டர் 0. எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அப்போ நம்ம யூஸ் பண்ண டிவைசருக்கு பார்த்தீங்களா, இதான டிவைசரு. ரிமைண்டர் 0 எப்போ வருது? 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருது. அப்போ HCF of these two is 5. Therefore HCF of 210 and 55 is 5. ஏன்? அப்போ தான் ரிமைண்டர் 0 ஆகுது. அப்போ அதுதான் HCF. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த HCF இந்த ஃபார்மில் இருக்குன்னு இருக்காங்க. எந்த ஃபார்மில்? 55x - 325 is equal to 5. அப்போ ஃபைண்ட் எக்ஸ். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடுமா? 55x is equal to 5 + 325.
55x is equal to 330. X is equal to 330 divided by 55. எத்தனை டைம் நமக்கு 6 டைம் வருங்களா? x is equal to 6. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Example 2.5. Find the greatest number that will divide 445 and 572, leaving remainder 4 and 5 respectively. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கிரேட்டஸ்ட் நம்பர் ரெண்டு டிவைட் பண்ற நம்பர். அப்போ ஹச்சிஎஃப்ங்களா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இது ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர்னா ஹச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அவங்க இந்த நம்பர் கேட்கல, அந்த நம்பரை அந்த ஹச்சிஎஃப் ஆனது டிவைட் பண்ணும்பொழுது இதுக்கு ரிமைண்டர் எவ்வளோ வருது? 4 வருது. 570க்கு ரிமைண்டர் என்ன வருது? 5 வருது. ரெஸ்பெக்டிவ்லினா 445க்கு ரிமைண்டர் 4 வருது, 572க்கு ரிமைண்டர் 5 வருது. அப்போ ரிமைண்டராக வருதுன்னா ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணிட்டா மீதி வர நம்பர் கண்டிப்பாக டிவைட் ஆகுமா? ஏன்னா அது டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகாமல் மீதி இருக்கிறது ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் அதுலேருந்து நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா அப்போ அந்த நம்பர் அந்த ஹச்சிஎஃப்ல கம்ப்ளீட்டாக நமக்கு டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட்டு இந்த ரிமைண்டர் அதில் சப்ராக்ட் பண்ணிக்கணும். 445 minus 4 is equal to 441. Similarly 572 minus 5. 572ல 5 போயிடுச்சு என்ன கிடைக்கும் நமக்கு? 5 70 67ங்களா? 5 ஆட் பண்ணா 72 சரியா போச்சுங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு தான் என்ன பண்ண நமக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த நம்பர்ல 4 ரிமைண்டரா வருது, இந்த நம்பர்ல 5 ரிமைண்டரா வருதுன்னா அந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா இந்த நம்பர்ஸ், அப்போ இந்த நம்பருடைய ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்ல போட்டலாம், பட் ஈக்குவல் டிவிஷன் நம்மள ஃபாலோ பண்ணிடலாம். என்ன இருக்குது? a is equal to bq plus r. ஏங்கிறது என்னது? இதுல இது ஹையஸ்ட் அல்லது a 567, bங்கிறது 441. இப்போ q என்னவா இருக்கும்? பார்த்தாலும் ஒரு டைம் தான் இருக்கு, ஏன்னா 2 டைம் போட்டா 880 ஆகி போயிடும். அப்போ அதிகமாக போயிடும். 1 டைம் போடுறோம். 441 சார் 441. ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 7ல் 1 போனா 6, 6ல் 4 போனா 2, 5ல் 4 போனா 1, 126 ரிமைண்டரா வரும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இங்க இருக்கிற டிவைசரை டிவிடெண்டா மாத்துறோம், இங்க இருக்கிற ரிமைண்டரை டிவைசரா மாத்துறோம். இப்போ ஏதாவது மல்டிப்ளை பண்ணலாம். 4 டைம் போட்டோம்னா 400 480 ஆகி போயிருது. அப்போ 3 டைம் தான் போடணும் நமக்கு. 3 டைம் போட்டோன்னு கிடைக்கும் நமக்கு 3 இன்டூ ஆக்சுவலாக 441ல இருந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 6 ஆர் 18, ரிமைண்டர் 1 7 3ங்க. சப்ராக்ட் பண்ணால் 3 13ங்களா? 13ல் 7 போயிடுச்சுன்னா 6, அப்போ ரிமைண்டர் 63. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 126 டிவைடண்டாகவும் 63ங்கிற ரிமைண்டரை டிவைசராக மாற்றுறோம். எத்தனை டைம் வரும் நமக்கு? 2 டைம் கரெக்டாக வருங்களா? அப்போ ரிமைண்டர் 0. அப்போ எதால டிவைட் பண்ணுற ரிமைண்டர் 0 வந்துச்சு? 63 டிவைசர் ஆக்ட் ஆகும்போது ரிமைண்டர் 0 வந்துருக்கு. அப்போ HCF ஆஃப் 567, 441 இஸ் எவ்வளவு? 63. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.6. ஃபைண்ட் தி HCF ஆஃப் 396, 504, 636. இந்த மாதிரி 3 நம்பர் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இது இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதுங்க. எது ஃபர்ஸ்ட் வரும்? 396, 504, 636 இன்க்ரீஸ் ஆர்டர் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது இருக்கல ஸ்மாலஸ்டா இருக்கிறத முதல்ல என்ன பண்ணிக்கணும்? நம்ம டிவைசரா சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து ஹையஸ்டா இருக்கிறது டிவிடெண்டா சூஸ் பண்ணிக்கணும். இதை ரெண்டை வச்சு முதல்ல ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? அந்த ஹச்சிசிஎஃப்யும் இதையும் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ணணும், ஈக்குவல் டிவிஷன் நம்மள போடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? 396, 504. எது டிவைசரு? 396 டிவைசரு, 504 டிவிடெண்ட். a is equal to bq plus r. ஏங்கிறது 504, bங்கிறது 396. பார்த்தாலே தெரியுது 1 டைம் தான் வரும். 2 டைம் போட்டால் 600 700 ஆகி போயிடும். அப்போ என்ன நமக்கு? குவாஷன்ட் 1 டைம். ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 504 396ஆல சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஏன்னா 1 டைம் தானே போடுறோம். 396 சப்ராக்ட் பண்ணோம்னா 14ல் 6 போனால் 8, 9 0 4 108. ரிமைண்டர் 0 ஆகலை. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 396 டிவைடடாக சூஸ் பண்ணிக்கிறோம், 108 டிவைசராக சூஸ் பண்ணிக்கிறோம். எத்தனை டைம் வரும்? 100. 3 டைம் தான் போட முடியும், ஏன்னா 4 டைம் போட்டு அதிகமாக போயிடும். இப்போ 3 டைம் தான் போட முடியும். 3 டைம் போட்டோம்னா
396 3 into 108 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 324ங்களா சப்ராக்ட் பண்ணோம்னா 2 7 72 ரிமைண்டர் இப்போ 0 ஆகல மறுபடியும் 108 டிவைடண்டா சூஸ் பண்ணிக்கிறோம் 72 டிவைசரா சூஸ் பண்ணிக்கிறோம் 2 டைம் போட்டோம்னாவே 114 அதிகமாக போயிடும் நமக்கு அப்போ 1 டைம் தான் போட முடியும் அப்போ 108ல 72 சப்ராக்ட் பண்ணோம்னா 6 3 36 72 வெளியிலிங்க இங்கே 36 போடுங்க எத்தனை டைம் வரும் நமக்கு 2 டைம் கரெக்டாக வருங்களா இப்போ ரிமைண்டர் 0 வருது அப்போ இது HCF 36 HCF ஆஃப் 396, 504 எவ்வளோ வருது 36 வருது இப்போ இந்த 36ஐயும் 636 வச்சு HCF போடணும் சரிங்களா என்ன வரும் ஏங்கிறது 636 எதாவது டிவைட் பண்ணுவோம் 36 டிவைசராக சூஸ் பண்ணிக்கிறோம் எத்தனை டைம் வரும் 6 டைம் வருங்களா 6 டைம் போட்டால் 30 into 6 சாரி 36ங்களா சாரி 10 டைம் போட்டல 360 10க்கு மேலே போடணும் ஒரு 36 into 10 20 அப்போ நம்ம ஒரு 18 டைம் போட்டு பார்க்கலாங்களா 6 48 மீதி 4 3 24 28 36 8 14 4 மீதி 1 648 அதிகமாக போயிடுச்சு அப்போ 18 அதிகமாக போயிடுது அப்போ 17 போட வேண்டியதான் அப்போ எவ்வளோ ஒரு 17 போட்டோம்னா 36 into 17 6 42 மீதி 4 3 21 25 36 2 11 மீதி 612 இப்போ ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும் 636க்கு 12க்கு ரிமைண்டர் பார்த்தோம்னா இங்கே ஒரு 8 18 24 ரிமைண்டர் எவ்வளவு 24 கரெக்ட் இப்போ என்ன பண்ணணும் இந்த 36 வெளியில் 24ஆல் டிவைட் பண்ணுறோம் 1 டைம் தான் வரும் ஏன்னா 2 டைம் போட்டால் 48 ஆயிடுது 1 டைம் போட்டு ரிமைண்டர் என்ன வரும் நமக்கு 12 வருங்களா ஓகே அப்புறம் ரிமைண்டர் 0 ஆகலை 24 வெளியில் உள்ள 12ஆல் டிவைட் பண்ணுறோம் 2 டைம் கரெக்டாக வரும் ரிமைண்டர் 0 எப்போ ரிமைண்டர் 0 வருது 12ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருது therefore HCF of 396, 504, 636க்கு எவ்வளோ வருது 12 கிளியருங்களா இதுக்கப்புறம் இதனுடைய எக்ஸசைஸ் பார்க்கலாம் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சம் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்